அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். இப்போ இந்த கட்டுரை மாரநகப்பொருள் திருக்குறுகை பெருமாள் கவிராயர் எழுதிய இந்த மாரநகப்பொருள் பற்றியது. இது ஒரு அகம் சார்ந்த நூல் தான். மாரநகப்பொருள்னு பேர்லேயே வந்திருக்கு, நம்பியகப்பொருள். அது மாதிரி இதுவும் மாரநகப்பொருள். இப்போ தொல்காப்பியம்லாம் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம்னு இருக்கும். ஆனால் இதெல்லாம் தனியாக அகப்பொருளுக்காகவே எழுதப்பட்ட நூல் தான் நம்பியகப்பொருள், இறைநாரகப்பொருள், மாரநகப்பொருள். இந்த நூல்கள்லாம் இப்போ இந்த மாரநகப்பொருளில் தோழி அப்படின்ற மாதிரி தொல்காப்பியமாக இருக்கட்டும், சங்க இலக்கியமாக இருக்கட்டும், தோழியோட பங்களிப்பு ரொம்ப பெருசு. தலைவியை காட்டிலும் தோழி தான் அங்கே தலை சிறந்தவளாக செயல்படுவாள். தலைவி கூடையே இருக்கக்கூடியவள். ஆனால் அவள் ஒரு வித்தியாசமான படைப்புன்னு சொல்லலாம். தலைவியோட காதலுக்கு உதவி செய்வாள். தலைவியை ஒத்த வயது உடையவள். தலைவிக்கும் இவளுக்கு ஒரே வயசாக தான் இருக்கா. ஆனால் இவள் காதல் வயப்பட்டதாக செய்திகள் சொல்லவே இல்லை. தலைவியோட காதலை சேர்த்து வைக்க போராடுபவளாக இருப்பாள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த தோழியை பற்றி மாரநகப்பொருளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதான் இந்த கட்டுரை. மாரநகப்பொருள் திருக்குறுகை பெருமாள் கவிராயர் எழுதியது. இதில் புது புது சொல்லாட்சிகள், அடைச்சொற்கள்லாம் அதிகமாக இருக்கும். இதை எடுத்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய கட்டுரைகள் எழுதலாம். அந்த அளவுக்கு செய்திகள் மாரநகப்பொருளில் கொட்டி கிடக்கும். அதில் நானே ஒரு 2 கட்டுரை என்னமோ தான் எழுதியிருக்கேன். என்னோடய ஆய்வு இதெல்லாம் ஒப்பீட்டு ஆய்வு தொல்காப்பியத்தோடு போது 12 நூல்களில் ஒப்பீட்டு ஆய்வு பண்ணும்போது இதில் 2 கட்டுரை தான் நானும் நிறைய குறித்து வச்சுருக்கேன், எழுதணும். சரிங்களா? சரி, கட்டுரைக்குள்ளே போகலாம். மாரநகப்பொருளில் தோழி. முன்னுரை. தலைவனும் தலைவியும் மேற்கொள்ளும் களவு வாழ்வில் அவ்விருவருக்கும் உற்ற துணையாகவும் தலைவிக்கு உயிர் துணையாகவும் இருப்பவள் தோழியாவாள். ஊழின் வசத்தால் இயற்கையாக தலைவன் தலைவிக்குள் முளைத்த காதல் பயிரை நீரூற்றி உரமிட்டு களை எடுத்து நன்கு விளைந்த கற்பு பயிராக மாற்றுபவள் தோழியே. தலைவன் தலைவியின் வாழ்வில் இவ்வாறு முக்கியத்துவம் பெற்ற தோழியை பற்றிய அக இலக்கண நூலான மாரநகப்பொருள் பதிவு செய்துள்ள நிகழ்வுகளின் செய்திகளை ஆய்வது இக்கட்டுரையின் நோக்கமாகும். தோழியானவள் செவிலியின் மகளாய், தலைவியின் உயிர் துணையாய், அவளுடைய நல் வாழ்விற்கு பல வகையிலும் உதவுபவள் என்பதை மாரநகப்பொருள். தோழி செவிலி மகளாய் வாழி நன்மனை கிளத்தி மண்ணுயிர்க்கு நற்துணையே. தோழி செவிலி மகளாய் வாழி நன்மனை கிளத்தி மண்ணுயிர்க்கு நற்றுணையே அப்படின்ற மாதிரி நல்ல துணையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா செவிலி மகளாக தோழி என்னவென்றாலா, யாரோட நன்மணி கிளத்தி மண்ணுயிருக்குன்னா, கிளத்தினா இங்கே தலைவியோட உயிருக்கு நல்ல துணையானவள் அப்படின்ற மாதிரி. எதுனா தோழி தானே செவிலி எது மகளேன்ற மாதிரி தான் தொல்காப்பியம்லாம் சொல்லியிருக்கோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், வித்தியாசமாக சொல்கிறாங்க. நல் துணைக்கு கிளத்தி மண் உயிருக்கு, அவளோட உயிருக்கு நல்ல துணை அப்படின்றத மாரநகப்பொருள் புதுசாக வித்தியாசமாக சொல்லுது. இது மாரநகப்பொருள் 124வது நூற்பால் இப்படி மாரநகப்பொருளார் திருக்குறுகை பெருமாள் கவிராயர் சொல்கிறார். சரிங்களா? அடுத்து தோழியின் வகைப்பாடு. தொல்காப்பியர் தோழி என்ற சொல்லாட்சி மிகுதியாக பயன்படுத்த இந்த பொருளாளர் தோழி என்ற சொல்லை 4 இடங்களில் தான் பயன்படுத்துகின்றார். பார்த்துக்கோங்க, 4 இடத்துல தான் தோழின்னு. சங்க இலக்கியத்தில் தோழின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், 4 இடத்துல தான். அப்போ தோழிக்கு நிறைய வித்தியாசமான சொற்களை இவர் கண்டுபிடிச்சிருப்பார். அதை சொல்கிறாங்க. மாரநகப்பொருளார் தம் நூலின் 5 இயல்களிலும் தோழி, பாங்கி, இகுளை, சேடி, செவிலி மகள், ஆயிழை, சேயிழை, ஆயிடை, ஆயம் என்ற 10 சொல்லாட்சிகளில் தோழியின் பெயர்களை வகைப்படுத்தி தன் நூலில் பயன்படுத்தியுள்ளார். சேடின்றதெல்லாம் நம்பியகப்பொருள் மற்ற நூல்கள்லாம் பயன்படுத்தும். தொல்காப்பியத்தில் சேடி என்ற சொல் இருக்கா என்னன்னு தெரியல. ஆயர் கூட்டம், ஆயம் அப்படின்லாம் தோழியர்களை சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தோழிக்கு பாருங்கள், இகுளை, சேடி பாங்கின்னு அங்கேயும் சொல்லுவாங்க. தோழியை பாங்கி, இகுளை என்ற சொல்லு புதுசு. சேடின்ற சொல்லும் பயன்படுத்துவாங்க. செவிலி மகள்னே சொல்லியிருக்காராம். ஆயிலைன்னா சொல்லியிருக்காரு. சேயிலை, ஆயிடை, ஆயம் என்ற 10 சொல்லாட்சிகளில் தோழியின் பெயர்களை வகைப்படுத்தி தன் நூலில் பயன்படுத்தியுள்ளார். இதுவே அவரது அறிவு திறமைக்கு தக்க சான்றாகும்.
அந்த தோழின்ற சொல்லுக்குரிய பொருள் என்னன்னு பார்க்கலாம். சொல்லுக்குரிய பொருள்: நான் கதிரைவேற் பிள்ளையின் தமிழ் மொழி அகராதி மாரணக பொருளார் தோழிக்கு சுட்டியுள்ள பெயர்களுக்கு விளக்கம் தரும் பொழுது, ஆயம்னா தாய், தோழி, திரள், மகளிர் கூட்டம் அப்படின்னு பக்கம் 193 அவர் அவரோட அகராதியில் சொல்கிறாரு. அடுத்து ஆயிலை அப்படின்னா பெண் அப்படின்றது பக்கம் 194. இகலைனா சுற்றம், தோழி, நட்பு அப்படின்ற சொல்லாட்சிகளை கையாளலாமா. பாங்கினா தோழி, சேயிலைனா ஆபரணம், பெண் அப்படின்ற பொருளும் இருக்கான். சேடி அடிமைக்காரி, அழகுள்ளவள், இளையாள், ஏவல் செய்வாள், தோழி அப்படின்றத பொருள்லாம் அந்த சேடிக்கு இருக்கான். சேடியர் அப்படின்னா அடிமைகளில் சிறந்தோர், ஏவர் பெண்கள், பாங்கியர் அப்படின்ற மாதிரிலாம் என்றெல்லாம் தோழி என்ற பொருளிலேயே பொருள் சுட்டுகின்றது. எதுனா நான் கதிரைவேற் பிள்ளையின் தமிழ் மொழி அகராதி. சரிங்களா. அடுத்து அறத்தோடு நிற்றலில் தோழி அப்படின்ற மாதிரி நிற்றலின் முறை: தலைவனும் தலைவியும் ஊழின் வசத்தால் ஒருவருக்கொரு கண்டு காதல் கொண்டதை தோழி தன் புத்தி கூர்மையால் உணர்ந்து தலைவியிடம் வினவி களவை உறுதிப்படுத்தி தலைவியின் தாய், செவிலி, தந்தை, தமையன் ஆகியோருக்கு தெரியாமல் அவர்களின் களவை வளர்க்க மேன்மேலும் உதவி வருவாள். இறுதியில் அக்களவை செவிலி ஒரு பகுதியாக அறிந்து தலைவியின் வேற்றுமைக்கு ஏது காரணம் என வினவும் போதும், செவிலி தலைவிக்கு தீண்டி வருத்தும் அணங்கினால் குறை ஏதும் நேர்ந்ததோ என தலைவிக்கு வேலனை கொண்டு வெறி விளக்குவாள். அவ்வேறையாட்டு நிகழ்த்திய பின்னும் தலைவியின் வருத்த நிலையை கண்டு தலைவியின் துன்பத்திற்கு காரணம் வேறென்ன என தோழியை வினவும் போது, தோழி பூத்தரு புணர்ச்சி, புனல்தரு புணர்ச்சி, களிறு தரு புணர்ச்சி ஆகிய 3 நிகழ்வுகளில் பூத்தரு புணர்ச்சியில் தலைவன் பூத்தந்தமையையும், புனல் களிறு தரு புணர்ச்சிகளில் துன்பத்தில் தத்தளித்த தலைவியை தலைவன் காத்த நிகழ்வையும் கூறி அறத்தோடு நிற்பாள். என்னன்னு சொல்கிறாங்கன்னு பாரு. தோழி ஃபஸ்ட்டு தலைவி தான் தோழிக்கு அறத்தோடு நிற்பாள். தலைவிக்கு தலைவி மேலே தோழிக்கு லைட்டாக கொஞ்சம் சந்தேகம் வரும், இவ காதலிக்கிறாளோன்னு. அப்போ மதியுடம்படுத்தல் ஏற்கனவே நான் அக இலக்கணங்களில் மதியுடம்படுத்தல் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுரை போட்டிருக்கேன். மதியுடம்படுத்தல்னா அந்த மதியோன்னா தோழியோட அறிவுக்கு உடன்பட்டு கண்டுபிடிப்பா. தோழி தான் என்ன பண்ணுறா, இவ காதலிக்கிறான்ற இதை 3 வகைகளில் கண்டுபிடிப்பா. அந்த மாதிரி கண்டுபிடிச்சி தலைவிக்கிட்ட வினவுவா. ஆனால் தலைவி அப்பையும் சொல்ல மாட்டா. தலைவன் தன்னை விட்டு பிரியும் போது கடைசியாக இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்கும்போது தான் தோழிக்கிட்ட என்ன பண்ணுவா, அறத்தோடு நிற்பாள். நான் காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அவள் சொன்னதுக்கப்புறம் தான் தோழி என்ன பண்ணுவா, அதை போய் செவிலிக்கிட்ட எடுத்து சொல்லுவாள். செவிலி நற்றாய்கிட்ட சொல்லுவாள், நற்றாய் தந்தை தமையர்கிட்ட சொல்லுவாள். இதுதான் அறத்தோடு நிற்றலோட முறை தொல்காப்பியத்தில். இங்கே என்ன அதை தான் சொல்கிறா. களிறு தரு பூத்தரு புணர்ச்சி, புனல் தரு புணர்ச்சி, களிறு தரு புணர்ச்சி. என்னென்னா பூ பறிக்க எட்டி இது பண்ணிக்கிட்டு இருப்பாள். அப்போ இவன் பூவை பறித்து கொடுப்பான். அப்போ இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அடுத்து காதலிக்கிறாங்க. அடுத்து புனல் தரு புணர்ச்சின்னும் போது 2 பேரும் தண்ணியில் விளாண்டுட்டு இருப்பாங்க. திணைப்புணம் காத்துட்டு வர வழியில் யாருன்னா தலைவியும் தோழியும். அப்போ தண்ணி இழுத்துட்டு போயிடும். அப்போ தலைவன் காப்பாற்றுவான். இதுதான் புனல் தரு புணர்ச்சி. உடனே அவன் மேலே காதல் வரும். அது களிறு தரு புணர்ச்சி. திணைப்புணம் காத்துட்டு வரும்போது களிறு விரட்ட அவங்கள்ட்ட இருந்து இவன் காப்பாற்றி அப்போ அவன் மேலே காதல் வரும். இந்த மாதிரி தான் வந்ததா. இதில் பூத்தரு புணர்ச்சியால் எதுனா இவங்க 2 பேர்த்துக்கு காதல் வந்த செய்தியை தலைவன் காத்த நிகழ்வையும், அதுதான் பூத்தந்தமையும். இதில் பூத்தரு புணர்ச்சி தலைவன் பூத்தந்தமையையும், புனல் களிறு தரு புணர்ச்சிகளில் துன்பத்தில் தத்தளித்த தலைவியை தலைவன் காத்த நிகழ்வையும் கூறி அறத்தோடு நிற்கின்றாளாம். யார்? தோழி. அடுத்து அறத்தோடு நிற்றலின் வகை. இவ்வாறு தோழி அறத்தோடு நிற்கும் பொழுது முன்னிலை மொழி, முன்னிலை புறமொழி எனும் 2 வகைகளில் அறத்தோடு நிற்பாள் என்றும், தோழி மேற்கண்ட இவ்விரண்டு வகைகளில் தன் தாயாகிய செவிலியிடம் அறத்தோடு நிற்பாள் எனவும் சுட்டுகின்றது. மாரணக பொருள் பாருங்கள். 2 வகை சொல். முன்னிலை மொழி நேரவே நின்று சொல்கிறது. முன்னிலை புறமொழி செவிலி அந்த பக்கம் நின்னா கூட அவள் காதில் விழுகிற தூரத்தில் நிற்கிறா, யார்கிட்டையோ சொல்கிற மாதிரி சொல்கிறது. அந்த மாதிரி 2 வழிகளில் அறத்தோடு நிற்பாள் தாய்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார்? தோழி செவிலிக்கிட்ட. அடுத்து பாங்கியின் கடமை. தலைவன் தலைவியின் களவை தலைவி வீட்டில் மறுத்து அவளை தாய் எச்சரிக்கும் போது தலைவியின் தந்தை தமையன் இருவரும் தலைவிக்கு வேற்று வரைவாகி அயலாருக்கு பேசி முடிக்கும் காலத்தில்
தலைவன் தலைவியின் உண்மையான கலவை மனத்திற்கொண்ட தோழி அதனை தடுத்து நிறுத்துதற் பாங்கிக்கு உரிய கடமை என அயலவர் மனமுரசு ஆயிடை விளக்கலும் கயல்வெளி பாங்கி கடன் என மொழிப. அயலவர் மனமுரசு ஆயிடை விளக்கலும் கயல்வெளி பாங்கி கடன் என மொழிப என மாறநக பொருள் வரைவியல் என்ற 12வது நூற்பாலில் ஆசிரியர் வரையறுக்கின்றார். அடுத்தவங்க மனம் முடிக்க வரும்போதும் தாய் எச்சரித்து வைக்கும்போது இவ தான் காப்பாற்றுறா அப்படின்றது. கடன் என்ன மொழிவனா அவளை காப்பாற்றுறது, அந்த அடுத்தவங்களுக்கு மனம் முடிச்சு கொடுக்காம காக்கிறது யாரோட கடமை? தோழியோட கடமைன்றாங்க. அடுத்து தோழியின் அன்பு. தலைவன் வரைவை நீட்டித்து கொண்டே செல்லும் பொழுது எச்சரிப்பு நொதுமலர் வரைவு போன்ற துன்பங்கள் தலைவிக்கு ஏற்படும். தலைவிக்குரிய துன்பத்தை தோழி தலைவனிடம் கூறும் போது தலைவியின் துன்பத்தை தனக்குரிய துன்பமாக கூறுதல் தலைவியிடம் தோழி கண்ட அன்பே காரணமாகும். அதனை தலைமகள் உறுப்பினை தனாது என பாங்கி தலைமகள் உறுப்பினை தனாது என பாங்கி உழைவுற்று உரிமையின் உரைப்பதும் உளவே. இது சங்க இலக்கிய பாட்டில் எல்லாம் இருக்கும். தலைவி கஷ்டத்தை தான் கஷ்டமாக சொல்கிறது அந்த மாதிரி இருக்கிறது. இன்றைக்குமே நடைமுறையில் ஃப்ரெண்டுக்கு வருத்தப்படும் போது அது நம்மளுக்கு உற்ற வருத்தம் மாதிரியே நம்ம வருந்துறது அதெல்லாம் உண்டு. மாறநக பொருள் ஒலிபியல் 26வது நூற்பாலில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து மேலும் தோழி தலைவன் தலைவி எந்த நிலையிலும் எப்பொழுதும் உயர்த்தியே கூறுவாள். என்ன பண்ணுவாளாம்? எப்பயுமே தோழியை உயர்த்தியே தான் கூறுவாள். யார்? தோழி தலைவியை உயர்த்தி தான். அதுவும் மாறநக பொருள் ஒலிபியல் 28 நூற்பாலில் இருக்குது. அடுத்து தோழியும் கிளவித்துறைகளும். தோழிக்குரிய கிளவித்துறைகள்னால் கூற்று. தொல்காப்பியர் கூற்றுன்னு சொல்லியிருப்பார். பிற்ற இலக்கணங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோங்கன்னா கிளவித்துறைகள் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அதை பார்க்கலாம். தோழியும் கிளவித்துறைகளும். தொல்காப்பியர் தலைவன் தலைவியின் களவு கற்பு நிகழ்வுகளை மாந்தர்களின் கூற்றுக்கள் வாயிலாக வெளிப்படுத்துவார். ஆனால் மாறநக பொருளாசிரியர் இதனை கிளவி துறைகளாகவே மொழிகின்றார். தோழி இடம்பெறும் கிளவி துறைகளை இவ்வாசிரியர் இடந்தலைப்பாடு பாங்கி மதியுடன்பாட்டில் முன்னுற உணர்தல் குறையுற உணர்தல் இருவரும் உள்வழி அவன்வர உணர்தல் பாங்கீர் கூட்டம் இறந்து பின்னிற்றல் சேட்படை நடற்கூற்று மடல் விளக்கு உடன்படல் மடற்கூற்று ஒளிதல் மெலிதாக குறை நயப்பித்தல் வலிதாக மறுத்தல் வலிதாக குறை நயப்பித்தல் மெலிதாக மேவல் ஒருசார் பகற்குறி இடையீடு இரவுக்குறி இடையீடு அள்ளக்குறி வரைதல் வேட்கை வரைவு கடாதல் ஒருவழித்தனத்தல் வரை பொருட்பிரிவு வரைவு மலிவு பாங்கே அறத்தொடு நிற்றல் உடன்போக்கு வரைந்து கோடல் இல்வாழ்க்கை மீட்சி வகை விரி தன்மனை வரைதல் உடன்போக்கு இடையீடு இல்வாழ்க்கை விரி உணர்த்த உணரா ஊடற்குரியவை உணர்வதோடு உணரா ஊடற்குரியவை என்பன போன்றவற்றை தொல்காப்பியர் கூற்றாக சுட்ட திருக்குறுகை பெருமாள் கவிராகியராகிய இந்த மாறநக பொருள் ஆசிரியர் இவற்றை கிளவி துறைகளாக சுட்டுகின்றார். மொத்தமாக இக்கிளவி துறைகளின் உட்பிரிவுகள் 210 இந்நூலில் தோழிக்குரியனவாக சுட்டப்படுகின்றன. தோழி தலைவனிடம் பேசும் துறைகள். இக்களவு கற்பு நிகழ்வுகளில் தோழி தலைவனுக்கு கூறியதாக இடம்பெற்றுள்ள கிளவி துறைகளின் உட்பிரிவுகளாக மொத்தம் 41 இடங்களில் சுட்டப்படுகின்றன. இறந்து பின்னிற்றல் சேட்படையில் 2, 8, 10, 12, 14 என 5 இடங்கள், மடற்கூற்று மடல் விளக்கில் 2 இடங்கள், உடன்போக்கு மடற்கூற்று ஒளிதலில் 3 இடங்கள், மெலிதாக குறை நயப்பித்தலில் வலிதாக மறுத்தலில் 3 இடங்கள், கூட்டல் முதலாக 4வது விரியில் 4 இடங்கள், ஒருசார் பகற்குறியில் 2 இடங்கள், இரவுக்குறி இடையீட்டு அள்ளக்குறியில் 9 ஒரு இடத்திலும், வரைவு கடாதலில் 15 இடங்களிலும், வரைவு பொருட்பிரிவு விரியில் 2 இடங்களிலும், மீட்சியின் வகையில் 1 இடத்திலும், தன்மனை வரைதலில் 1 இடத்திலும், உணர்த்த உணரா ஊடற்குரியவை என்ற 1 இடத்திலும் வருவதாக மொழியப்பட்டுள்ளன. தோழி தலைவியிடம் பேசும் துறைகள். மெலிதாக குறை நயப்பித்தல் வலிதாக மறுத்தலில் என்ற 2 இடங்கள், வலிதாக குறை நயப்பித்தல் மெலிதாக மேவலில் 2 இடங்கள், கூட்டல் முதலா 4 விரியில் 2 இடங்கள், இரவுக்குறி இடையீட்டு அள்ளக்குறியில் 4 இடங்கள், வரைதல் வேட்கை விரியில் 1 இடம், ஒருவழித்தனத்தலில் 2 இடம், வரைபொருட்பிரிவு இவற்றில் 4 இடங்கள், வரைவு மலிவில் 2 இடங்கள், உடன்போக்கு
உடன்போக்கில் ஓரிடம், மீட்சியின் விரியில் ஓரிடம், உணர்த்த உணரா ஊடற்குரியவையில் ஓரிடம் என 22 இடங்கள் என தோழி தலைவியிடம் பேசும் கிளவி துறைகளாக சுட்டப்பட்டுள்ளன. தலைவன் தோழியிடம் பேசும் துறைகள்: இறந்து பின்னிற்றலில் ஓரிடம், மடல் கூற்று மடல் விளக்கலில் 2 இடம், உடன்படல் மடற்கூற்று ஒளிதலில் 2 இடம், ஒருவழித்தனத்தலில் 2 இடம், மீட்சியின் வகையில் ஓரிடம் என 8 இடங்களில் தலைவன் தோழிக்கு கூறுவனவாக கிளவித்துறைகள் அமைந்துள்ளன. தலைவி தோழியிடம் பேசும் துறைகள்: தலைவி தோழிக்கு கூறுவனவாக இடம்பெற்றுள்ள கிளவித்துறைகளாக மெலிதாக குறை நயப்பித்தலில், வலிதாக மறுத்தலில் 2 இடங்கள், ஒருசார் பகற்குறியில் 2 இடங்கள், இரவுக்குறி இடையீட்டு அல்ல குறியில் 2 இடங்கள், வரைதல் வேர்க்கை விரியில் ஓரிடம், வரைபொருட்பிரிவுயில் ஓரிடம், உடன்போக்கு விரியில் 2 இடங்கள் என 10 இடங்களில் தலைவி தோழியிடம் பேசுகின்றாள். செவிலியிடம் தோழி பேசும் துறைகள்: செவிலி தன் மகளாகிய தோழியிடம் செவிலி புலம்பல் என்ற ஒரு துறையில் ஓரிடத்திலும், இல்வாழ்க்கை விரியில் 2 இடத்திலும் என 3 இடங்களில் கூறுவதாக கிளவித்துறைகள் சுட்டப்பட்டுள்ளன. மேலும் மீட்சியின் விரி என்ற துறையில் தோழிமார் நற்றாய்க்கு என்ற ஓரிடத்தில் கூற்று நிகழ்த்துவதாக உள்ளது. செய்கைகளாகிய பிற கிளவித்துறைகளின் உட்பிரிவுகள்: களவு கற்பு கிளவித்துறைகளில் தலைவன் தலைவியோடு தோழி இடம்பெறக்கூடிய உரையாடல் நிகழ்த்தும் கிளவித்துறைகளில் உரையாடல் அற்று வெறும் செய்கைகளால் இடம்பெறும் துறைகளும் தோழி தொடர்புடையதாக உள்ளன. அவை தோழி தலைவனை அவனது செய்கைகளை முறுவலித்தல் போன்று எள்ளி நகையாடுதல், தலைவனுக்கு தலைவி வழிபடுதலை காட்டல், தலைவனை அகற்ற முயறல், மடல் ஏறுதலை விளக்குதல், தலைவனை வாழ்த்துதல், தலைவனின் துன்பத்தை உணர்த்துதல், உடன்படச் செய்தல், செலவினை நீக்கல் போன்றன தோழியின் செய்கைகளாகும். தலைவிக்கு ஞானத்தால் பேசாதிருத்தல், தன் புதல்வனை புகழ்தல், தோழியிடம் மறைத்தல், கையுறையை ஏற்றல், தோழிக்கு அறிவுறுத்தல் போன்ற செய்கைகளும், தோழிக்கு தலைவியை தோழியர் கூட்டத்திடம் சேர்த்தல், தலைவியை தடுத்தல் போன்றவை செய்கைகளாக வரும் கிளவித்துறைகளின் உட்பிரிவுகள் 70 என செயல்கள் தோழி தொடர்புடையதாக இந்நூலில் சுட்டப்பெற்றுள்ளன. கூற்றும் இகலையும்: திருக்குறுகை பெருமாள் கவிராயர் மாரணக பொருளில் களவு கற்பு நிகழ்வுகளை துறைகளாக சுட்டினாலும் கூற்றை பற்றியும் கூற்றுக்குரியோரை பற்றியும் சில செய்திகளை சுட்டுகின்றார். களவு மாந்தர்களாகிய கூற்றுக்குரிய அறுவரில் இகலையாகிய தோழியும் ஒருவராவர் என்பதை இறைவன், பாங்கன், இருபிறப்பாளன், இறைமகள், இகலை, செவிலி என்று அறுவரும் கூறிய களவின் கூற்றுக்குரியர். இறைவன், பாங்கன், இருபிறப்பாளன். இருபிறப்பாளன்னா இங்கே பார்ப்பான் அவருக்கு பார்ப்பார் அவங்கள சொல்கிறாரு. இறைமகள்னா தலைவியை சொல்கிறாரு. இறைவனை தலைவனை சொல்கிறாரு. இகலைனா தோழின்னு உங்களுக்கு தெரியும். இகலை, செவிலி என்ற அறுவரும் கூறிய களவின் கூற்றுக்குரியர். களவில் கூற்றுக்குரியர் அறுவர் அப்படின்றது மாரணக பொருள் ஒளிவியல் 7வது நூற்பாலில் சுட்டுகின்றார். இதில் பாருங்கள், இறைவன், இறைமகள் அப்படின்றதெல்லாம் தலைவன் தலைவிக்குரிய சொற்கள். இது தொல்காப்பியமும் மற்ற பிற அக இலக்கணங்களோ பிற்றை இலக்கணங்களோ சொல்லியிருக்காது. இதுதான் நான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னால மாரணக பொருள் நிறைய அடைச்சொற்கள் புதுமை சொற்களை கையாளுங்க. தோழிக்கே 10 வகை சொற்கள் இருக்கும்போது இதுவும் தலைவன் தலைவிக்கும் நிறைய சொற்கள் இருக்குது. அதில் இறைவன், இறைமகள் என்பது ஒரு சொல். இறை அப்படின்னு இறை அப்படின்ற மாதிரி தலைவனை நம்ம சொல்லுவோம். இறைவன் சில சங்க இலக்கிய பாடங்களை சொல்லலாம். ஆனால் இறைமகள் அப்படின்றதெல்லாம் தலைவிக்கு இங்கே தான் சுட்டியிருக்காரு இந்த திருக்குறுகை பெருமாள் கவிராயர் மாரணக பொருளை. சரிங்களா? அடுத்து என சுட்டுகின்றார். எத்தனை பேர்? 6 பேர். இறைவன், பாங்கன், இருபிறப்பாளன், இறைமகள், இகுலை, செவிலி என்ற அறுவரும் கூறிய களவின் கூற்றிற்குரியோர் என சுட்டுகின்றார். மேலும் இகலையிடம் கண்டோரும் கூற்று நிகழ்த்துவர் என மாரணக பொருள் ஒளிவியல் 33வது நூற்பாவில் சுட்டுகின்றார். உடன்போக்கில் பாங்கி: களவு வாழ்வில் பல வகையான இடையூறுகளுக்கு பின் தலைவியை தலைவன் உடன்போக்காக அழைத்து செல்கின்றான். இவ்வாறு தலைவன் தலைவியை அழைத்து சென்ற நிகழ்வை தலைவியின் தந்தைக்கும் தமையனுக்கும் தெரிவிப்பவராகிய செவிலி, நற்றாய் ஆகிய இருவரோடு பாங்கியும் ஒருத்தியாவாள் என மாரணக பொருள் 62வது நூற்பா சுட்டுகின்றது. அகத்திணை அல்ல. அடுத்து வாயிலாக பாங்கி: தலைவன் தலைவியை உடன்போக்கில் அழைத்து சென்று தன் ஊரில் வைத்து வரைந்து கொள்கின்றான். சில காலம் தலைவியிடம் இன்பம் துய்த்த தலைவன் தலைவியின் புதல்வனை ஈன்ற
நேரம் போன்ற சமயங்களில் தலைவன் தலைவியிடம் இன்பம் தூய்க்க முடியாது என்றெண்ணி பரத்தையரை நாடிச் செல்வான். இவளின் இச்செய்கையை வெறுத்த தலைவி தலைவன் மீது ஊடல் கொள்வாள். பின் தலைவன் தலைவிக்கு பூப்பு நிகழ்ந்ததை அறிந்து தலைவியிடம் வந்து வாயில் வேண்டுவான். தலைவி வாயில் மறுப்பாள். பூப்பு நடந்து முடிந்ததை அறிந்து தலைவியிடம் வந்து வாயில் வேண்டுவான். தலைவி வாயில் மறுப்பாள். இது ஏற்கனவே பூப்பின் புறப்பாடு என்ற போன கட்டுரையில் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். அதுதான் அவ்வாறு தலைவன் தலைவியிடம் தம் கூற்று வெல்லாத சூழலில் வாயில்களாக சிலரை தலைவியிடம் தூது விடுப்பான். இவ்வகையில் தலைவனின் ஊடல் தீர்க்கும் வாயில்கள் 12 பாணன் பாடினிக்கு பின் 3வது நபராக உள்ளவள் பாங்கி என மாறநக பொருள் அகத்திணையில் 77வது நூற்பா சுட்டுகின்றது. வாயிலில் பாங்கியின் முக்கியத்துவத்தை ஆசிரியர் சுட்டுகின்றார். எதுக்குன்னா பாணன் பாடினி அவங்களுக்கு அடுத்து 3வது யாரா இங்கே பாங்கியை சொல்கிறான் 3வது நபரா. அப்போ இந்த கூற்றுக்காக இங்கே ஊடல் தீர்க்கும் வாயில்கள் 12 பேரில் இது 3வது ஆளாக இந்த பாங்கி சுட்டப்படுகின்றாள். அடுத்து இவ்வாயில்கள் தொழிலாக சுட்டும் பொழுது தலைவன் பிரிந்த காலத்தில் தலைவிக்கு அவளுடைய செவிலித்தாய் போல தோழி ஆறுதல் மொழிகளை கூறுதல் அவளது தொழிலாகும் என்கின்றார் மாறநக பொருளாசிரியர் 118வது நூற்பாவில் அகத்திணையில் 118வது நூற்பாவில். அடுத்து நெருக்கமான வாயிலாக வாயில்கள் 12 நெருக்கமான வாயிலோர் என மாறநக பொருளார் பாணன் பாடினி செவிலியோடு பாங்கியையும் ஒருவளாக சுட்டி செல்கின்றார். இதில்னா மாறநக பொருள் அகத்திணை 119வது நூற்பால இந்நாள் வரையும் கூறியதற்கான காரணத்தையும் இவ்வாசிரியர் தலைவன் தலைவியருடைய நன்மை வேறு தம் நன்மை வேறு என்று பிரித்து வாழாத நெருக்கமான உறவுடையோர் என்கின்றார். இந்நால்வரில் தோழியும் செவிலியும் தலைவுக்கு நெருக்கமான வாயிலோர் என்கிறார் மாறநக பொருள் அகத்திணையில் 120வது நூற்பால. என்னென்னா தோழியும் அதான் அவளுக்கு வந்த துன்பத்தை தன் துன்பம் என ஏற்கனவே சொல்லிட்டேன். தன் துன்பம் என நினைத்து செயல்படக்கூடியவள் தோழி. அதனால் இங்கே நெருக்கமான வாயில்களில் இவங்க தோழியும் செவிலியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா செவிலினா தலைவியை வளர்க்குறவ தானே. இகலையிடம் தலைவன் கொண்ட மதிப்பு. தலைவன் வரைவின் பொருட்டும் கற்பில் தன் தேவைக்காக பொருள் தேட பிரிவின் போதும் தலைவியிடம் தன் பிரிவினை கூறாமலே செல்வான். தலைவிட்டு சொல்ல மாட்டான். எனினும் தோழியினிடத்தில் தவறாது தன் பிரிவு பற்றி குறிப்பிட்டே செல்வான். இதனை மாறநக பொருள் கூறாத அகலினும் கூறும் இகுலைக்கு அப்படின்னு மாறநக பொருள் அகத்திணை 93வது நூற்பால சுட்டும். என்னன்னா கூறாது, யாருக்கிட்ட கூறாது, தலைவிக்கிட்ட கூறாது. அகலினம்னா பிரிந்து சென்றாலும் யாருக்கிட்ட சொல்லிட்டு போவேன், தோழிக்கிட்ட சொல்லிட்டு போகிறான். ஏன்னா அவகிட்ட சொல்லிடுவா, பக்குவமாக எடுத்து சொல்லுவான். அவள் பிரிஞ்சு போகிறான்னா அழுக ஆரம்பிச்சிருவா, புலம்ப ஆரம்பிச்சிருவா. நம்ம பிரிந்து போகிறதை கூட தடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லிட்டு போவான். இதுவும் தொல்காப்பியர் சொன்ன செய்தி தான். அடுத்து தலைவன் இவ்வாறு தோழியிடத்து கூறி செல்வது தோழியின் மீது தலைவனுக்கு இருந்த மதிப்பையே காட்டுகின்றது. மதிப்பு தலைவியை பக்குவமாக பார்த்துக்குவா, பக்குவமாக எடுத்து சொல்லுவா அப்படின்றதுனால தோழிக்கிட்ட சொல்லிட்டு போகிறான். இது ஒரு தலைவன் தோழி மேலே வச்ச மதிப்பு. அடுத்து மேலும் தோழியிடம் கூறினால் தோழி தலைவியை தன் பிரிவின் போது ஆறுதல் படுத்துவாள் என தோழியின் மீது கொண்ட நம்பிக்கையாகும். நன்மதிப்பும் நம்பிக்கையும் தோழி மேலே தலைவனுக்கு இருக்குது. ஏன்னா இவங்க தலைவன் தலைவி கொண்ட காதலுக்கு தோழி தானே ரொம்ப போராடுவா. அதனால தலைவனுக்கு ஒரு நல்ல மதிப்பும் நம்பிக்கையும் தோழி மேலே இருக்குது. இதை மாறநக பொருள் விளக்கியிருக்கு. அடுத்து அடைச்சொற்கள். ஒரு சொல்லுக்கு மற்றொரு அலங்கார சொல்லை அடை கொடுத்து சொன்னால் அச்சொல்லும் அழகு பெறும். அவ்வகையில் பாங்கி என்ற சொல்லாட்சிக்கு இவ்வாசிரியர் ஏந்திலை பாங்கி, ஒன்தொடி பாங்கி, உயிர் பாங்கி, கயல்விழி பாங்கி, பாங்குடை பாங்கி, தந்திர பாங்கி என்றவாறு அடைச்சொற்களை அலங்கார சொற்களாக சுட்டியுள்ளார். மேலும் இகுலை என்ற சொல்லாட்சியை புனையிலை இகுலை என சுட்டுகின்றார். புனை இலைனா நல்லா செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்த தோழி அப்படின்றவர். இது ஒரே இடத்துல சொல்லலை, ஒவ்வொரு இடத்துலையும். ஏந்திலை பாங்கின்னு சொல்லிட்டு மாறநக பொருள் 61வது நூற்பால, ஒன்தொடி பாங்கினா 62வது, உயிர் பாங்கி 119வது நூற்பா, கயல்விழி பாங்கி 202வது நூற்பா, பாங்குடை பாங்கி 210வது நூற்பா, தந்திர பாங்கி 231வது நூற்பா. இந்த மாதிரி நிறையா இடங்களில்
இப்படி சொல்லியிருக்காரு. அடுத்து மாரணக பொருளும் தோழியும். தோழியை குறிக்க மாரணக பொருள் ஆசிரியர் பயன்படுத்திய தோழி, பாங்கி, இகுலை, சேடி, செவிலி மகள், ஆயிலை, சேயிலை, ஆயிடை, ஆயம் ஆகிய 10 சொற்களை மாரணக பொருளில் தோழி தோழி என்ற சொல்லை 4 இடத்திலும், பாங்கி என்ற சொல்லை பாருங்க 61 இடத்திலும், இகலை என்ற சொல்லை 35 இடத்திலும், சேடி என்ற சொல்லை 9 இடத்திலும், செவிலி மகள் என்ற சொல்லை 1 இடத்திலும், ஆயிலை என்ற சொல்லை 2 இடத்திலும், சேயிலை என்ற சொல்லை 2 இடத்திலும், இடை என்ற சொல்லை 1 இடத்திலும், ஆயம் என்ற சொல்லை 3 இடத்திலும் என மொத்தம் 116 இடங்களில் இவ்வாசிரியர் தோழிக்குரிய சொல்லாட்சியை கையாண்டுள்ளார். முடிவுரை. தோழி தலைவிக்கு உற்ற உயிர் தோழி ஆவாள். அவள் தன் வாழ்வை பொருட்படுத்தாது தோழியின் வாழ்வே தன் வாழ்வு என அவளது நலனில் அக்கறை கொண்டு வாழ்வை நடத்துபவள். அத்தகைய தோழியை அவளது கூற்றை மாரணக பொருள் ஆசிரியர் அவள் தலைவனுக்கு தலைவிக்கு செவிலிக்கு கூறும் கூற்றுக்களையும், தலைவன் தலைவி செவிலி போன்றோர் தோழிக்கு கூறும் கூற்றுக்களையும் கிளவித்துறைகளின் உட்பிரிவுகளாக சுட்டியுள்ளார். தொல்காப்பியர் பாங்கி, தோழி என்ற 2 சொல்லாட்சிகளையே தோழியை குறிக்கும் சொல்லாட்சிகளாக சுட்ட இவ்வாசிரியர் தோழி என்ற சொல்லிற்கு 10 புது சொல்லாட்சிகளையும் அவர்களை குறிக்க பல்வேறு அடைச்சொற்களையும் கூறியிருப்பது அவரது அறிவு புலமையை மிகுதிப்படுத்தி காட்டுகின்றது. நன்றி, வணக்கம். நன்றியுடன் மு. செண்பா.